மேலும் 130வது அரசியலமைப்பு திருத்தம் சீர்திருத்தம் அல்ல, இது ஒரு கருப்பு நாள். இது ஒரு கருப்பு மசோதா. 30 நாள் கைது, தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வரை பதவி நீக்கம் செய்தல், விசாரணை இல்லை, தண்டனை இல்லை. இது பாஜகவின் கட்டளை மட்டுமே. வாக்குகளை திருடுதல், போட்டியாளர்களை அமைதிப்படுத்துதல் மற்றும் மாநிலங்களை நசுக்குதல் என சர்வாதிகாரங்கள் இப்படித்தான் தொடங்குகின்றன. ஜனநாயகத்தின் வேரையே தாக்கும் இந்த மசோதாவை நான் கடுமையாக கண்டிக்கிறேன். மேலும் இந்தியாவை ஒரு சர்வாதிகாரமாக மாற்றும் இந்த முயற்சிக்கு எதிராக அனைத்து ஜனநாயக சக்திகளும் ஒன்றுபட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். பிரதமர் மோடி ஆட்சியின் கீழ் இந்தியாவை ஒரு சர்வாதிகாரமாக மாற்றுவதன் மூலம் அரசியல் அமைப்பையும் அதன் ஜனநாயக அடித்தளங்களையும் கெடுக்க மத்திய பாஜக அரசு முடிவு செய்துள்ளது. வாக்கு திருட்டு அம்பலப்படுத்தப்பட்ட பிறகு மத்திய பாஜக அரசு அமைக்கப்பட்டதற்கான மக்களின் ஆணையே கடுமையான கேள்விக்குறியாக உள்ளது. அதன் சட்டப்பூர்வமான தன்மை சந்தேகத்திற்குரியது.